இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மசோதா தாக்குதலுக்கான காலக்கெடு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பிய விவகாரம். பாஜகவை எதிர்க்கும் மாநில அரசுகள் சட்ட போராட்டத்தில் இணைய வேண்டும் என 8 மாநில முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்ததாக வெளியான செய்திகளுக்கு இந்திய ராணுவம் மறுப்பு. ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தையின் போது போர் நிறுத்தத்திற்கு எந்த கால அளவும் நிர்ணயிக்கப்படவில்லை என விளக்கம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து உலக நாடுகளிடம் விளக்க உள்ள இந்தியாவின் 7 குழுக்களுக்கு போட்டியாக குழு அமைத்தது பாகிஸ்தான். முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ தலைமையிலான குழுவை அமைத்து பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உத்தரவு. நெதர்லாந்து, டென்மார்க் மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை சுற்றுப்பயணம். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலின் போது 3 நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவை வெளிப்படுத்திய நிலையில் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டம். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக உள்ள துருக்கி, அஜர்பைஜான் நாடுகளின் படப்பிடிப்பு நடத்த வேண்டாம். இந்திய திரைப்பட அமைப்பு கோரிக்கை. JNU பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து துருக்கி பல்கலைக்கழகத்துடனான ஒப்பந்தங்களை முறித்துக் கொண்டது மும்பை IIT. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பாகிஸ்தானுக்கு துருக்கி ஆதரவளித்ததால் நடவடிக்கை. PSLV C-61 ராக்கெட் மூலம் EOS-09 செயற்கைக்கோள் விண்ணில் பாயும் திட்டம் தோல்வி. 4 கட்டங்களாக ராக்கெட் செலுத்தப்படும் நிலையில் 3வது கட்டத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவிப்பு. PSLV has been ignited. It was quite normal. Third stage motor started perfectly, but during the functioning of the third stage, we are seeing a observation, and the mission could not be accomplished. After analysis, we shall come. PSLV C-61 ராக்கெட் தோல்வி குறித்து ஆய்வுக்கு பிறகு விரிவான தகவல் வெளியிடப்படும். 232வது கிலோமீட்டர் தொலைவில் ராக்கெட் சென்று கொண்டிருந்த போது தொழில்நுட்ப கோளாறு என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல். We are seeing observation. The motor pressure, there was a fall in the chamber pressure of the motor case, and the mission could not be accomplished. We are studying the தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 8 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆந்திர மாநிலத்தில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம். முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அதிரடி அறிவிப்பு. ஹைதராபாத் சார்மினார் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் பயங்கர தீ விபத்து. பலி எண்ணிக்கை 17ஆக உயர்வு. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தாவேக அதிகாரப்பூர்வமாக இதுவரை அறிவிக்கவில்லை என தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. யாரோ கூறும் கருத்துக்களுக்கெல்லாம் பதில் கூற முடியாது என்றும் காட்டம். பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு கூட்டணி கட்சி பேசுறதுக்கு
என் கட்சியோட தலைவர்கள் இருப்பார்கள். இன்று எல்லோருமே ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது என்பது எனது கருத்து. தமிழ்நாடு முழுவதும் சாலையோரம் உள்ள கிணறுகளை ஆய்வு செய்ய தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தல். சாத்தான்குளம் அருகே கிணற்றில் கார் கவிழ்ந்து 5 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாக நடவடிக்கை. தூத்துக்குடி சாத்தான்குளம் அருகே கிணற்றில் கார் கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் பலியான சம்பவம். கிணற்றுக்கு சுற்றுச்சுவர் அமைக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்று உரிமையாளர்களிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை. சாத்தான்குளம் அருகே கிணற்றில் ஆம்னி வேன் விழுந்து 5 பேர் உயிரிழந்த சம்பவம். 45 சவரன் நகைகள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் பத்திரமாக ஒப்படைப்பு. ஈரோடு சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் கைதான 3 பேருக்கு பல்லடம் கொலையிலும் தொடர்பு. 3 பேரும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கொள்ளையிலும் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் அம்பலம். தஞ்சை திருவோணம் அருகே பட்டாசு குடோன் வெடிவிபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. புதுக்கோட்டை அருகே பிறந்து சில மணி நேரமே ஆன பச்சிளங்குழந்தையை புதைத்த சம்பவம். குழந்தையை பெற்றெடுத்த பெண் மற்றும் அவரது காதலனை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை டைடல் பார்க் அருகே சாலையில் திடீரென ஏற்பட்ட பெரும் பள்ளத்தில் கார் விழுந்த சம்பவம். மெட்ரோ பணிகள் காரணம் அல்ல என்று நிர்வாகம் விளக்கமளித்துள்ள நிலையில் பள்ளத்தை சீர் செய்யும் பணிகள் தீவிரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையில் இருந்து திறக்கப்படும் நீரில் 2வது நாளாக பொங்கி பெருகும் நச்சு நுரை. விவசாயிகள் கவலை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தனியார் உருக்காலையில் இரும்பு குழம்பு சிதறியதில் வடமாநில தொழிலாளி உயிரிழப்பு. படுகாயமடைந்த மற்றொரு தொழிலாளி பிரிஜேஷ்குமார் தீக்காயங்களுடன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதி. தென்காசி புலியரை சோதனை சாவடியில் வாகன ஓட்டிகளிடம் லஞ்சம் பெற்ற வன அலுவலர் சுப்பிரமணியன் தற்காலிக பணி நீக்கம். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலான நிலையில் மாவட்ட வனத்துறை அதிகாரி நடவடிக்கை. கோவை மருதமலை வனப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் திடீரென சாய்ந்த தாய் யானை. வெகு நேரமாக தனது தாயை எழுப்ப போராடும் குட்டியின் பாச போராட்டம் காண்போரை கண்கலங்க வைத்தது. விடுமுறை நாளையொட்டி தஞ்சை பெரிய கோவிலில் அதிக அளவில் குவிந்த பக்தர்கள். பெருவுடையாரை வழிபட்டதுடன் கட்டிடக்கலையின் அழகையும் கண்டு ரசித்த மக்கள். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் குவிந்த மக்கள். மெழுகுபர்த்தி ஏற்றி வைத்தும் கடலில் குளித்தும் குதூகலம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழாவுக்கான ஆயத்த பணிகள் தீவிரம். விமரிசையாக நடைபெற்ற விநாயகர் பூஜை மற்றும் முகூர்த்த கால் நிகழ்வுகள். ஞாயிறு விடுமுறையையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள். 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் மலையடிவாரத்தில் வாகனங்களில் குவிந்த பக்தர்களால் கடும் நெரிசல்.
கோவில் நிர்வாகம் போதிய பார்க்கிங் வசதி செய்து தரவில்லை என்று குற்றச்சாட்டு. உதகையில் களை கட்டி வரும் மலர் கண்காட்சி. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து குவிந்த சுற்றுலா பயணிகள். வால்பாறை 33வது கொண்டை ஊசி வளைவில் அரசு பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. படுகாயமடைந்த 14 பேர் மருத்துவமனையில் அனுமதி. தெலுங்கானா மாநிலம் ராஜண்ணா சிரிசில்லாவில் கவனக்குறைவாக பைக்கில் சாலையை கடந்த நபர் அரசு பேருந்து மோதி உயிரிழப்பு. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விமர்சையாக நடைபெற்ற துரியோதனன் படுகொலை நிகழ்ச்சி. மகாபாரத நிகழ்வுகளை கண்முன் கொண்டு வந்து நிறுத்திய கூத்து கலைஞர்கள். போலி கிரிப்டோ கரன்சி வழக்கு. விளம்பரத்தில் நடித்த நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வாலிடம் விசாரணை நடத்த புதுச்சேரி காவல்துறை முடிவு. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற விராட் கோலிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா வலியுறுத்தல். நெதர்லாந்தில் GT4 கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமாரின் கார் டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த கார் விபத்து. நல்வாய்ப்பாக காயமின்றி உயிர் தப்பினார் அஜித். Gone bang by the look of it. So those two big lockups have helped safety car to restart the race. But I hear of a big lockup from Ajit Kumar coming down towards turn 11. The good news is that was into the tarmac area, not to the gravel. But then, with a flat spotty tyre, he had another drama going in. Oh dear, the tyre is now gone. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள புரூக்ளின் பாலத்தில் மெக்சிகோ கடற்படை கப்பல் மோதியதால் பரபரப்பு. 277 பேருடன் சென்ற கப்பல் மோதிய விபத்தில் 19 பேர் காயம்.